உயிரில்லாத உடம்பை பார்க்கணும்னு எனக்கு முதல்ல தோணவே இல்லைன்றதை விட உயிரில்லாத அந்த உடம்பை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு. அப்படி தான் சொல்லணும். தைரியம். இந்த சமாதிக்கிட்ட நின்று கொஞ்ச நேரம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே தோணுனது, அவரை விட 12 வயசு அதிகமான மூத்தவன் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், அவரை எடுத்துகிட்டு போயிட்டான். அவருக்கு நெருக்கமானவங்களை அடிக்கடி அவரை பார்க்க வச்சுருந்தாவே அவர் திரும்பவும் அவருக்கு பழைய எனர்ஜி வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டே ஒன்னிலிருந்து நினைக்கிற மனநிலைமையில் இப்போ நான் இல்லை. இன்றைக்கி என்ன அந்த மனநிலைமையில் தான் நான் இருக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் வாழும்போது எப்படி வாழ்ந்தான் அப்படின்றது அவர் மறைந்த பிறகு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வாழ்ந்தார் இவர்? ஒரு நடிகனாக மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டாரா? ஒரு அரசியல்வாதியாக மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ அந்த அவருடைய எப்படி வாழ்ந்தார் அப்படின்றது அவர் இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட அந்த தமிழக மக்கள் ப்ரூவ் பண்ணாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கு இப்படி ஒரு இது வந்த மாதிரி எனக்கு அப்படியே இருந்தாலும் ஒரு பெரிய அரசியல் பதவியிலிருந்து பல காலம் பதவியிலிருந்து மறைந்து போன தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குமோ அதை விட அதிகமாக வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ அது என்ன ப்ரூவ்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் வாழும்போது அப்படி வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு அரசியலில் ஒரு சிஎம்மாவோ ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார், ஒரு நடிகனாக இருந்தார். ஒரு நடிகன் இறந்துருந்தால் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குமா எனக்கு தெரியல. அப்போது அவர் வாழ்ந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட நான் 17 படம் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மனிதனை நான் இந்த 10 நாட்கள் 28ஆம் தேதி நான் வெளிநாட்டில் இருந்தேன். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் என்னை விட்டு போகலை. அந்த தாக்கமாக பாதிப்பா, அந்த பாதிப்பு என்னை விட்டு போகலை. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் டிப்ரெஸ் ஆக மாட்டேன். டிப்ரெஸ்னால் சோர்ந்து போவோம்னு சொல்லுவோம்ல, அந்த சோர்வே எனக்கு கிடையாது, விஜயகாந்த் கிடையாது. எங்கள் 2 பேரும் அப்படி நாங்கள் இருந்தவங்க. ஆனால் இந்த 10 நாள் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். அதுதான் உண்மை. அந்த வார்த்தை டிப்ரெஸ்னால் ஒரு சோர்ந்து போய் பேச்சு வரல. காலையில் இந்த சமாதியில் போய் நிற்கும்போது நானும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அதாவது என்னமோ சொல்லுவாங்க, தனக்காக வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, பிறருக்காக வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த பிறருக்காக வாழ்ந்திருக்காருன்றது மக்கள் உறுதிப்படுத்தினாங்க. ஸோ அவர் ஒரு நடிகனையும் தாண்டி, ஒரு அரசியல்வாதியும் தாண்டி, ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனாக மறைந்திருக்கிறார் அப்படின்றது தான். இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் இப்போ எங்கள் அம்மா இறந்தாங்க, எங்கள் அப்பா இறந்தார், எங்கள் அண்ணன் இறந்தது எங்கள் குடும்பத்தில். அப்போல்லாம் கூட நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணோம், டிப்ரெஸ் ஆனதில்லை. நான் உண்மையிலே இன்றைக்கி இந்த சமாதிக்கிட்ட நின்று கொஞ்ச நேரம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே தோணுனது, அவரை விட 12 வயசு அதிகமான மூத்தவன் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், அவரை எடுத்துகிட்டு போயிட்டான்.
என்னடா அது வாழ்க்கை, இப்படியாப்பட்ட ஒரு கடைசியாக அந்த ஒரு 5-6 வருஷங்கள் அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் கடைசி 2 வருஷம் அவரை பார்க்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியல. அதான் நான் ஒரு பதிவில் போட்டிருந்தேன், உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியல, உயிரில்லாத உடம்பை அதை பார்க்கணுன்னு எனக்கு முதல்ல தோணவே இல்லைன்றதை விட உயிரில்லாத அந்த உடம்பை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு. அப்படி தான் சொல்லணும், தைரியம் இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் இப்போ பிறந்திருக்க மாட்டீங்க, இங்கே 80s 90s, இந்த 95 வரைக்கும், 80லேருந்து 95 வரைக்கும் ஒரு 15 வருஷம் நானும் அவரும் பழகினது, எங்களுடைய பழக்கம் ஒரு நடிகனாகவும் ஒரு டைரக்டராகவும் நாங்கள் பழகினதில்லை. என்றைக்குமே ஒரு தம்பியா, ஒரு சகோதரனா, ஒரு கூட பிறக்காத ஒரு குறைதானே தவிர மற்றபடி ஒரு நன்றின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு போட்டால், நன்றி அதுக்கு என்ன மீனிங், விஜயகாந்த் அப்படின்னு போட்டுருலாம். இதுதான் கிராட்டிடியூட். What is the meaning of gratitude? That is விஜயகாந்த். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நம்ம எப்படி சொல்கிறது தெரியல. நன்றி. எவ்வளோ பெரிய கோவக்காரன், எவ்வளோ பெரிய தைரியமானவன், 10 பேரை சினிமாவில் மாத்திரம் இல்லை, ரியலாகவே தூக்கி அடித்து போடக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர். பட் என்கிட்ட பொட்டி போம்பா இருப்பார், நான் என்ன சத்தம் போட்டாலும் அப்படியே போயிடுவார். அந்த மரியாதை, அந்த நன்றி, அதான் திரும்ப 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 தான் அவர் என்னை அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்த ஒரு இடம் இருக்குது. அது ஒரு டைரக்டராக அவர் மனசில் நான் இல்லை. எங்கே போனாலும் எங்கள் குரு அப்படிப்பார், எங்கள் டைரக்டர். அவர் யாரையும் வந்து எங்கள் டைரக்டர்னு சொல்ல மாட்டார், ஒருத்தனை தான் சொல்லுவார், எங்கள் டைரக்டர் வர்றாரு அப்படின்ட்டு. அப்படியாப்பட்டவர் ரொம்ப 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 ஃபீலிங்காக இருக்குது. மேலே என்ன சொல்கிறதுன்னே தெரியல. மற்றபடி விஜயகாந்த் அவர்கள் பற்றி சொல்லும் போது எல்லாருமே அவரோட உதவும் குணத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக அது எல்லாரும் சொல்லிட்டாங்கப்பா. அதான் நான் எல்லாத்தையும் அதுக்கு தான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஹியூமனிட்டின்னு சொன்னேன். ஹியூமனிட்டிக்கு என்ன மீனிங்? மனித நேயம். அந்த மனித நேயத்துக்குள்ளே சாப்பாடு போடுறது, உதவுறது எல்லாமே வந்துருச்சு இல்லை. அவர் நடிகனாக வாழலேன்றேன், ஒரு அரசியல்வாதியாகவும் வாழலேன்றேன். அப்போது அதை தாண்டி ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காருன்னா அவர் உதவி பண்ணது, சாப்பாடு போட்டது எல்லாம் தானே. மனித நேயம்ன்றதே அடுத்தவனுக்காக வாழ்றவன் தான் மனித நேயத்தோடு வாழ்கிறார். அவர் தனக்காக வாழல, கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்காக வாழ்ந்தார். இப்ராஹிம்ன்ற ஒரு ஃப்ரெண்டுக்காக வாழ்ந்தார், எங்களை போல நண்பர்களுக்காக வாழ்ந்தார். கல்யாணம் ஆனவனும் குடும்பத்துக்காக வாழ்ந்தார். அதுக்கப்புறம் மக்களுக்காக வாழணும்னு முடிவெடுத்து அரசியல்வாதியானார். இப்போ அத்தனை பேர் மக்கள் மனசுலேயே அப்படியே இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஓகே, கடைசியாக ஒரு 5 வருடங்களாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. 5 வருடமா இல்லை, ஏன்னா தப்பாக நீங்கள் இப்போ போடுறீங்க. நீங்கள் கடைசியாக ஒரு 1.5-2 வருஷமாக நான் முயற்சி பண்ணேன். அது என்னமோ அது பல காரணங்கள் இருக்கலாம், என்ன காரணம் எனக்கு தெரியல. அது அந்த அவங்கள தான் கேட்கணும். கடைசி சந்திப்பு எப்படி இருந்துச்சு சார்? கடைசி சந்திப்பு ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அது ரொம்ப என்னை பார்த்தோன்னா அவரால் எந்திரிக்க முடியல. ஆனால் எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க, எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்டார். நான் உட்கார்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் அழுக, நான் அழுக. என்னமோ பேசணும்னு முயற்சி பண்ணுறாரு, வார்த்தை வெளியே வரல. அதுதான் எங்களுடைய கடைசி சந்திப்பு. அதுக்கு பிறகு சந்திக்கணும்னு நினச்சேன்.
திரும்ப திரும்ப நான் வந்து ஒரு ஒரு உண்மையை நான் சொல்லணும்னு இங்கே ஆசைப்படுறேன். அவருக்கு நெருக்கமானவங்களை அடிக்கடி அவரை பார்க்க வச்சுருந்தாவே அவர் திரும்பவும் அவருக்கு பழைய எனர்ஜி வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். அதுக்காகவே அவங்ககிட்ட கேட்பேன். நான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. என்ன மாதிரி செல்வமணி மாதிரி, ராதாரவி மாதிரி, சந்திரசேகர், நடிகர் சந்திரசேகர் மாதிரி இவங்கெல்லாம் அவரோட அப்படி நாங்கள் ஐக்கியமாகி கிடந்தோம். அவங்களெல்லாம் அவர் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களை அடிக்கடி நம்ம சந்திக்கும் போதே நமக்குள்ள ஒரு எனர்ஜி வருங்க. ஐயா, வீட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம குழந்தை வந்து ஒடியாந்து அப்பான்னு கட்டிப்பிடிக்கும் போதே நமக்கு ஒரு புது எனர்ஜி வரும்ல, சைக்காலஜிக்கலாக. அதிலெல்லாம் தான் ஏதோ எங்கேயோ மிஸ் ஆகிருக்குது. யார் மிஸ் பண்ணாங்க தெரியாது, ஆனால் ஆதங்கமாக இருக்குது. சுப்பையான்னு சொல்லிட்டு டச்சப் ஐயா வந்தது, அதுக்கப்புறம் டிரைவராக இருந்து கடைசி வரைக்கும் அவருக்காக ஒரு படம்லாம் பண்ணி கொடுத்தாரு. இப்படிலாம் அந்த பையனை கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.